ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழில் இந்த மாதிரி பேசுவோம். எனக்கு தெரியும் நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், அவர் இங்கே வந்து என்ன கேட்பார்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். எனக்கு தெரியும் நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னு. இப்போ எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஐ நோ, நமது குறிக்கோள் அப்படிங்கிறதுக்கு அவர் எய்ம், என்ன அப்படிங்கிறதுக்கு வாட். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா we will have a wrong sentence structure. ஸோ சரியான சென்டென்ஸ் அமையாது. ஓகே, வாட் இஸ் அவர் எய்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமது குறிக்கோள் என்ன. வாட் இஸ் யுவர் எய்ம் அப்படின்னா உனது குறிக்கோள் என்ன. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி சொன்னோன்னா அந்த சென்டென்ஸ் இன்னும் முழுமையடையாது. அதாவது ஐ நோ வாட் இஸ் அவர் எய்ம், எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன. நம்ம சொல்ல வேண்டியது என்னது? எனக்கு தெரியும் நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னு. ஸோ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிற தமிழ் சென்டென்ஸ் எனக்கு தெரியும் நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ ஐ நோ வாட் இஸ் அவர் எய்ம்ங்கிறது வராது. நவ் லுக் அட் திஸ். ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஒரு பி வேர்பை கடைசி கொண்டு வர்றோம். பி வேர்பெலாம் என்னது? ஆம், இஸ், ஆர், இது எல்லாமே பி வேர்ப்ஸ். அதை கடைசி கொண்டு வரும். இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ நோ வாட் அவர் எய்ம் இஸ். இந்த மிடில் இருக்குது பாருங்கள். ஐ நோ வாட் அவர் எய்ம் இஸ் அப்படின்னா எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன என்று, என்னவாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். இதே மாதிரி சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன் தமிழில். அவருக்கு தெரியும் இதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு. ஹீ நோ திஸ் ஹவு கம்ப்ளீட். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் முக்கியமான ஒரு ரூல், ஹீ, ஷீ இந்த மாதிரி ஒருமை வந்துச்சுன்னா, சப்ஜெக்டில் ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஓகே, ஹீ நோஸ், ஷீ ரைட்ஸ், ஸ்டூடெண்ட் மாணவன், அப்போ ஐஇஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டடீஸ், ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ். இது ஒரு முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிக் ரூல், இம்பார்ட்டன்ட் ரூல். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை சொல்ல போகிறோம். அவருக்கு தெரியும் இதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு. ஹீ நோஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு, கம்ப்ளீட் அப்படிங்கிறதுக்கு முடிக்கிறது. ஹீ நோஸ் ஹவு டு கம்ப்ளீட் திஸ். அவ்வளோதான். அவருக்கு தெரியும் இதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு. ஹீ நோஸ் ஹவு டு கம்ப்ளீட் திஸ். இப்போ இன்னொரு வாக்கியம் பாருங்களேன். அவருக்கு தெரியும் அவங்க இதை எப்படி செய்வாங்க அப்படின்னு. ஹீ நோஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த சென்டென்ஸை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு தெரியும் அவர்கள் இதை எப்படி செய்வார்கள் என்று. ஹீ நோஸ் ஹவு தே டூ திஸ். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஹீ நோஸ் ஹவு தே டூ திஸ். இப்போ இந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸ் தே நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். அவர்கள் எனது பெயர் என்ன என்று அறிவார்கள். அதாவது அவங்களுக்கு என் பேர் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ தே நோ அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிங்க. The answer is they know what my name is. அவங்களுக்கு தெரியும் என் பேர் என்ன அப்படின்னு. They know what my name is. இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு தமிழ் சென்டென்ஸ். உனக்கு தெரியும் நான் எப்போதும் எங்கே போவேன் அப்படின்னு. நான் எப்போதும் எங்கே போவேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். யூ நோ வேர் ஐ கோ ஆல்வேஸ். யூ நோ வேர் ஐ ஆல்வேஸ் கோ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆல்வேஸ் வந்து கோக்கு முன்னாடியே வரலாம். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். நமக்கு தெரியும் எப்படி அவங்க நம்மளை வரவேற்பார்கள் அப்படின்னு. அவங்க எப்படி நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். We know how they invite us. நமக்கு தெரியும். We know how they invite us. அவங்க நம்மளை எப்படி இன்வைட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சர். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதே மாதிரி வாக்கியங்கள் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரியும் நீங்கள் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஐ நோ ஹூம் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார். இந்த ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் கடைசி வந்திருக்கு பாருங்கள். இதே சென்டென்ஸை இந்த மாதிரியும் சொல்லலாம், இந்த கீழே இருக்கிற மாதிரியும் சொல்லலாம். ஐ நோ ஃபார் ஹூம் யூ ஆர் வெயிட்டிங்.
ஓகே, இதே மாதிரி நீங்கள் தமிழ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அவருக்கு தெரியும் நீங்கள் அவரை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. ரொம்ப கேஷுவலான தமிழ் சென்டென்ஸ் தான். அவருக்கு தெரியும் நீங்கள் அவரை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. டேக்கிங் டு அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். நவ் செக் யுவர் ஆன்சர். ஹீ நோஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ நோஸ் வேர் யூ ஆர் டேக்கிங் ஹிம் டு. ஹீ நோஸ் வேர் யூ ஆர் டேக்கிங் ஹிம் டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. எங்களுக்கு நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். வி நோ, இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். பட் வி அப்படிங்கிறது பன்மை. ஸோ சிங்குலர் வந்தால் தான் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ நோஸ், ஷீ நோஸ் அப்படின்னு. இங்கே வி அப்படிங்கிறது பன்மை. வி நோ வாட் யூ ஆர் பிரிங்கிங் ஃபார் அஸ். இந்த மாதிரி கேஷுவலான சென்டென்சஸ், தமிழ் வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மனப்பாடம் ஆயிரும். உங்களோட இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் இந்த மாதிரியான வாக்கியங்களை ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.